மல்காகஞ்ச் கிராமத்துல சோனம் அவங்க அம்மா விமலாவோட வாழ்ந்து வந்தா. சோனமோட அப்பா குடிப்பழக்கத்தினால செத்து கொஞ்சம் வருஷதான் ஆயிருந்தது. புருஷ செத்ததுக்கு அப்புறம் விமலா தான் சோனம பாத்துக்குவா. அவ வயல்ல காய்கறி வளர்த்து அந்த காய்கறிகளை எடுத்துட்டு போய் வீதி வீதியா விப்பா. அந்த பணத்துல அவ குடும்பம் நடத்துவா. வாங்க வாங்க, ஃப்ரெஷ்ஷான காய்கறி வாங்குங்க. ஃப்ரெஷ்ஷான காய்கறிய சாப்பிட்டு எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க. அட, எல்லா காய்கறிகளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கே. ஆமா, இந்த பலாப்பழம் எவ்வளோ? எல்லா காய்கறியும் 30 ரூபாய் தான் கேஜி. உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கோங்க. சரி, பலாப்பழம் 1 கிலோ, கத்திரிக்காய் 1/2 கிலோ, அப்புறம் கேரட் ஒரு 1 கிலோ கொடுங்க. சரிங்கண்ணா, இப்போவே கொடுக்குறேன். விமலா அவளுடைய பொண்ண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறா. அப்புறம் நாள் பூரா போய் வெயிலில காய்கறி விக்கிறா. அந்த பணத்துல குடும்பம் நடத்துறா. அதோட கொஞ்சம் பணத்தை சோனம் படிப்புக்கும் சோனம் கல்யாணத்துக்கும் சேமிக்கிறா. வந்துட்டியாமா? வா, கை கால் கழுவு, சாப்பாடு போட்டு தர. சரிம்மா, நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, நீ வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா நாள் பூரா கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சோர்ந்து போவாங்க. கஷ்டப்படலனா என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் எப்படி சேர்க்கறது? இப்படியே நாட்கள் கடந்தது. சோனம் 12வது படிச்சு முடிச்சா. ஒரு நாள் அவ அம்மாவோட நாட்டாம பொண்ணு ரோஷினி கல்யாணத்துக்கு போறா. அங்க அவளோட கல்யாண லெஹங்காவை பார்த்து அவளுக்கு ஆசையாகுது. வாவ் ரோஷினி, உன்னோட லெஹங்கா எவ்வளவு அழகா இருக்கு. அழகாதான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி இல்லையா? ஆனா இந்த மாதிரி லெஹங்கா போடுற கனவை நீ காணாத. உன்ன மாதிரி ஏழங்க இந்த மாதிரி பிரைடல் லெஹங்கா எல்லாம் போட முடியாது. நீ உங்க அம்மாவுக்கு சொல்லி உன் கல்யாணத்துக்கு அவங்க சேலையிலேயே லெஹங்கா தச்சுக்கோ. ரோஷினி பேச்ச கேட்டு சோனம் ரொம்ப சோகமாயிட்டா. கவலைப்படாத என் கண்ண, என்னால எவ்வளவு முடியுமோ அத உன் கல்யாணத்துக்கு நான் செய்யறேன். அந்த கல்யாணத்துக்கு ரோஷினியோட சித்தி ஆஷா அவங்க பையனோட வந்திருந்தாங்க. அவங்களுடைய பார்வை சோனம் மேல விழுந்ததும் அவங்க பாத்துக்கிட்டே நின்னுட்டாங்க. அந்த பிங்க் சுடிதார்ல அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கால, பாக்க தாமரை பூ மாதிரி இருக்கா. இந்த பொண்ண சின்ன பையன் ரோனக்குக்கு கட்டி வைக்கலாம். ஆமா அத்த, பொண்ணு அழகா இருக்கா. அந்த பையனுக்கும் சோனம முதல் பார்வையில பிடிச்சிருந்தது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல ஆஷா அவங்க பெரிய மருமக 2 பசங்களோட சோனம் வீட்டுக்கு வராங்க. சோனம கட்டி கொடுக்க கேக்குறாங்க. அண்ணி, நான் காய்கறி விக்கிறவ. உங்க மாதிரி பெரிய வீட்டுல சம்மந்தம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல. ஆன்ட்டி எப்பவும் பணத்தை பார்க்க கூடாது, மனசை பார்க்கறது தான் நல்லது. எனக்கு முதல் தடவை பார்க்கும்போதே சோனமா பிடிச்சு போச்சு. சரியா சொன்னப்பா. இந்த கல்யாணத்துல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சோனமுக்கு பெரிய வீட்டு சம்பந்தம் வந்ததோ விமலா சந்தோஷப்பட்டா. விமலா சேமித்த பணத்தை எல்லாம் எடுத்து கல்யாண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சா. எல்லா ஏற்பாடு செஞ்சு அவன் பொண்ணுக்கு பிரைடல் லெஹங்கா வாங்கி கொடுக்க சோனம் கூட டவுனுக்கு போய் ஒரு அழகான லெஹங்காவை வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு தெரியுமா, உனக்கு நாட்டாம பொண்ணு மாதிரி லெஹங்கா வாங்க ரொம்ப ஆசை இருந்ததுன்னு. ஆனா உங்க அம்மா கிட்ட அவ்வளோ பணம் இல்லம்மா, உனக்கு அந்த மாதிரி லெஹங்கா வாங்கி கொடுக்க. ஒரு பிரச்சனை இல்லம்மா, இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கு என்ன தெரியும்? கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி சோனமோட பிரைடல் லெஹங்கா தொலைஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் இத பத்தியே பேச ஆரம்பிச்சாங்க. அடே, எவ்வளவு பெரிய அபிஷேகனம், பொண்ணோட லெஹங்கா காணாம போயிடுச்சா? ஆமா, பாவம் இல்ல. பாவம் விமலா கிட்ட அவ்வளவு பணமும் இல்ல திரும்பி அவளுக்கு லெஹங்கா வாங்கி கொடுக்க. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு 1 ரூபாய் சேர்த்து எனக்கு கல்யாணத்துக்கு துணி வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப என்ன செய்ய? இந்த விஷயம் சோனமோட பெரியாக்காக்க தெரிஞ்சதும் அவங்க பஜாருக்கு போய் சோனம்காக ரொம்ப அழகான ஒரு பிரைடல் லெஹங்கா வாங்கிட்டு வந்தாங்க. அத பார்த்து சோனம் ஆச்சரியப்பட்டா. அடே, இது அதே மாதிரி லெஹங்கா நாட்டம்ம பொண்ணு ரோஷினி கல்யாணத்துக்கு போட்ட லெஹங்கா. ஆமா, அவதான் சொன்னா உனக்கு அவளோட லெஹங்கா ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. ஆனா ரொம்ப காஸ்ட்லி ஆனதுனால உன்னோட கல்யாணத்துக்கு இது மாதிரி வாங்க முடியலன்னு. அதனால உன் லெஹங்கா தொலைஞ்சு போன விஷயம் தெரிஞ்சதும் நான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க. தேங்க்யூ சோ மச். உனக்கு ரொம்ப நன்றிமா, நீ எங்க மானத்தை காப்பாத்திட்ட. அம்மா, சோனம் என்னோட சின்ன தங்க மாதிரி. அவளுக்காக இத கூட பண்ண மாட்டேனா? நீ நாளைக்கு இத போட்டுக்கிட்டு கல்யாண பொண்ணா தயாராக போதும். நாங்க மேலத்தாளத்தோட உன்னை கூட்டிட்டு போக வரோம். அடுத்த நாள் சோனம் அந்த பிரைடல் லெஹங்கா போட்டுக்கிட்டு தயாரானா. அவ பார்க்க தேவதை மாதிரி அழகா இருந்தா. எல்லாரோடைய கண்ணும் அவ மேலேயே இருந்தது. அவளை பார்த்து ரோஷினி கூட ஆச்சரியப்பட்டா. சோனம் அந்த பிரைடல் லெஹங்காவில பார்த்து விமலா கண்ல தண்ணி வருது. அப்புறம் ரொம்ப ஆடம்பரமா சோனமோட கல்யாணம் ரோனக்கோட நடந்தது. ஒரு கிராமத்துல சுந்தர்லால் அப்படிங்கிற ஒரு டெய்லர் அவருடைய மனைவி சாந்தி அப்புறம் பொண்ணு சந்தியா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு.
சந்தியா கொஞ்சம் கருப்பா இருந்தா, அதனால அவளுக்கு வரன் எதுவுமே கிடைக்கவே இல்ல. அதனால அவளுடைய அப்பா அம்மா 2 பேருமே கவலையில இருந்தாங்க. சுந்தர்லால், நான் குர்தா பைஜாமாவை தைக்க கொடுத்திருந்தேன். தைச்சாச்சா? பட்டன் வச்சா முடிஞ்சிரும். சரி, பையனை அமுச்சு விடுறேன். அவங்க கையிலேயே கொடுத்துருங்க. சாயங்காலம் நான் கல்யாணத்துக்கு போகணும். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுங்க. அப்புறம் சந்தியாவுக்கு சம்மந்தம் கிடைச்சதா இல்லையா? எங்கப்பா கிடைக்குது? எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிருக்கோம். கடைசி அந்த வேலையை நான் கடவுள்கிட்ட விட்டுட்டேன். அவங்க தான் எங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணும். நீங்க சொல்றது சரிதான். ஆனா உங்க பொண்ணு கருப்பா இருக்காளே, அவ்வளோ சீக்கிரமா பசங்க கருப்பியா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க என்கிட்ட சொன்னாலும் கூட யாருக்கிட்டயும் நான் பேசி பார்க்க போலப்பா. சரி, போயிட்டு வரேன். ட்ரெஸ் அமுச்சு விடுங்க. அப்போ சந்தியா அங்க நின்னு அவங்க பேசுறத கேட்டத சுந்தர்லால் பார்த்தாரு. அதனால பேச்ச மாத்தினாரு. சந்தியா, ராம்லால் சொன்னத நீ மனசுல போட்டுக்காத. அவங்க சும்மா. அப்பா, எனக்கு தெரியும் என்னால நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு. எல்லாரும் என்னெல்லாம் சொல்றாங்கல்ல, எனக்கு அது பிடிக்கலப்பா. இல்ல மகளே, அப்படியெல்லாம் நீ யோசிக்காத. என்னோட உயிரோட நீதான் எனக்கு முக்கியம். நானும் உங்க 2 பேர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேப்பா. கொஞ்சம் துணி கொடுங்க, நான் தைச்சு கொடுக்கறேன். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. சந்தியாவோட சோகமான முகத்தை பார்த்த சுந்தர்லால் அப்போ அமைதியாயிட்டாரு. சந்தியா துணி தைக்க ஆரம்பிச்சா. சந்தியா ரொம்ப அழகான துணிகளை எல்லாம் தைச்சுக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் அந்த ராஜ்யத்தோட ராஜகுமாரனுக்கு பிறந்த நாள். அதனால ஊருக்குள்ள ஒரு தண்டோரா போட்டாங்க. கேளுங்கப்பா, கேளுங்க. நகரத்து ஜனங்களே, நல்லா உன்னிச்சு கேட்டுக்கோங்க. இளவரசன் வீர் சிங்கோட பிறந்த நாளைக்கு முன்னிட்டு முழு நகரத்துக்கு சாப்பாடு போடணும்னு அவங்க விருப்பப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ராஜா பானு பிரதாப் சிங், அப்புறம் ராணி சுனந்தா தன்னுடைய மகனான வீர் சிங்கோட 25வது பிறந்த நாள ரொம்ப ஆடம்பரமா கொண்டாட போறாங்க. அட, நம்ம இளவரசர் வீர்சிங்கோட பிறந்த நாளோட பண்டிகை ரொம்ப நல்லா இருக்கும். நான் கண்டிப்பா ரொம்ப அழகா ரெடியாகி போவேன். நானும் தான். ஆனா அவருக்கு நாம என்ன பரிசு கொடுக்கறது? வெறும் கைய வீசிக்கிட்டு போனா நல்லா இருக்காதுல்ல. நாம என்ன கொடுக்கறது? நம்மளுடைய அப்பா அம்மா தான் போக போறாங்கல்ல, அவங்களே கொடுப்பாங்க. நமக்கு என்ன கவலை? கிராமத்து ஜனங்க எல்லாருமே இளவரசரோட பிறந்த நாளுக்கு போறதுக்கு ரெடியாகிட்டு இருந்தாங்க. என்னங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 2 பேராலையும் இளவரசரோட பிறந்த நாளுக்கு போக முடியாது. உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, என்னாலையும் அவ்வளவு தூரம் போக முடியாது. அதனால நம்ம பொண்ணு சந்தியாவை அவளுடைய தோழிகளோட அனுப்பி வைக்கலாம். இல்லனா மகாராஜாவும் மகாராணியும் கோச்சுப்பாங்க இல்லையா? சரி, இது கொஞ்சம் உனக்கு ஆறுதலா இருக்கும். நீ இளவரசன் வீர் பிரதாப் சிங்கோட விருந்துக்கு போயிட்டு வாமா. சரிப்பா, நான் ரேகா சுனேனா இவங்க 2 பேரு கூட போய்க்கிறேன். சந்தியா இளவரசரோட பிறந்தநாள் பண்டிகைக்கு போக ரெடியானா. ஆனா போகும்போது அவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இளவரசருக்காக நான் ஒரு அழகான ஆடையை தைச்சு கொண்டு போய் கொடுக்கறேன், அதுதான் சரியா இருக்கும். சந்தியா இளவரசருக்காக ரொம்ப அழகான ஆடைய தைச்சுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் கூடவும் சேர்ந்து அவ அரண்மனைக்கு போனா. அரண்மனையில பிறந்த நாளுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. சந்தியா அத்தனை பேரை பார்த்து ரொம்பவே பயந்தா. இளவரசருக்கு இத்தனை பேரு பரிசுகளை கொடுக்கறாங்க. இப்படி இருக்கும்போது நான் என்னுடைய கையால தைச்ச இந்த துணி இளவரசருக்கு அவ்வளவா பிடிக்காது. இளவரசர் கையில இந்த பரிசை கொடுக்கற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்ல. நான் அவருடைய அறையில கொண்டு போய் வச்சிடுறேன். அப்படி சொல்லி சந்தியா அந்த பரிசை கொண்டு போய் அவர் அறையில வச்சுட்டு வந்துட்டா. என்னம்மா சந்தியா, நீ இளவரசனை பார்த்துட்டே வரலையா? நீ போய் பார்க்கலனா நீ அன்பளிப்பு கொடுத்தன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? பரவாயில்ல விடுங்கப்பா, இளவரசருக்கு அவ்வளவு பரிசுகள் கிடைச்சிருக்க இல்லையா? அதுக்கு நடுவுல இந்த பரிசு அவரு மறந்தே போயிருப்பாரு. சந்தியா யோசிச்ச மாதிரி அங்க அப்படியெல்லாம் நடக்கல. இளவரசர் அவருடைய அறைக்குள்ள வந்ததோ அங்க இருந்த அந்த பரிசை பார்த்தாரு. அட, இது யாரு எனக்கு கொடுத்தாங்க? இது ரொம்ப நல்லா இருக்க. அற்புதம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு யாரெல்லாம் அன்பளிப்பு கொடுத்தாங்களோ அவங்க அன்பளிப்பு எதுன்னு கூட ஞாபகம் இருக்கு. ஆனா இது யாருமே என் கையில கொடுக்கலையே. இது யார் கொடுத்தாங்கன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? என் கையில கொடுக்காம என் பக்கத்துல யாரு வச்சுட்டு போனாங்க? அப்ப இளவரசர் மகாராஜா, மகாராணி, சேனாதிபதி, அப்புறம் அங்க வேலை செய்யற சேவகர்கள் கிட்ட எல்லார்கிட்டயுமே கேட்டாரு. ஆனா யாருக்கிட்டயுமே அவருடைய கேள்விக்கான பதில் இல்ல. இவ்வளவு அழகான பரிசா ஒருத்தங்க கொடுத்திருக்காங்க, ஆனா முன்னாடியே வந்து கொடுக்கல, எதுக்கு தெரியாம வச்சாங்க?
அப்படி யோசிச்சுக்கிட்டே அவரு அவருடைய அறையை நோக்கி நடந்து வரும்போது அறைக்கு வர வழியில ஏதோ ஒரு துப்பட்டாவோட பீஸ் இருந்ததை பார்த்தாரு. அப்போ இளவரசர் அங்க இருந்த சேவகைகள் கிட்ட அந்த பீஸை காட்டி இது யாருதுன்னு கேட்டாரு. ஆனா அங்க இருக்கிற யார்கிட்டயுமே அந்த மாதிரி துப்பட்டா இல்ல. அப்போ இளவரசருக்கு புரிஞ்சு போச்சு இந்த துப்பட்டாவோட பீஸ் கண்டிப்பா அவருடைய ரூமுக்கு வந்து கிஃப்ட் வச்சுட்டு போன அந்த பொண்ணுடையதா தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு அவரு முடிவு பண்ணாரு. அப்போ இளவரசர் சில பேரை ஊருக்குள்ள அனுப்பி யார் இந்த பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்க சொன்னாரு. அண்ணா, நாங்க ராஜாவுக்கு நிறைய அன்பளிப்பு கொடுத்துருக்கோம். அதுவும் ரொம்ப விலை உயர்ந்ததா. நிலாவோட மண்ணையே எடுத்துட்டு வந்து கொடுத்தோம். ஆனா நாங்க கொடுக்கவே இல்ல. அந்த நேரத்துல சுந்தர்லால், சாந்தி, சந்தியா 3 பேரும் ஏதோ ஒரு வேலையா நகரத்துக்கு போயிருந்தாங்க. அதனால அவங்க கிட்ட வந்து கேட்க முடியல. ஆனா அவங்க இளவரசர்கிட்ட அந்த விஷயத்த சொல்லல. யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாவம், அவரு ரொம்பவே கவலைப்பட்டாரு. இப்ப அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த துப்பட்டா பீஸ் மட்டும்தான். அப்பா, அம்மா, இப்போ என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சுயம்வரத்தை வைக்க போறேன். அந்த சுயம்வரத்துக்கு எல்லாருமே வரட்டும். அன்னைக்கு வந்தப்போ எந்த ஆடைய போட்டிருந்தாங்களோ அதே ஆடைய போட்டுக்கிட்டு வரட்டும். அப்போ எனக்கு தெரிய வரும் அந்த துப்பட்டாவோட துண்டு யாருதுன்னு. அப்புறம் அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படி என்னோட கேள்விக்கு பதில் கூட கிடைக்கும். சரி மகனே, உனக்கு கல்யாணம் வயசுதான். நீ உன்னோட மனைவிய தேர்ந்தெடுக்கலாம். உன்னோட ஆசை போல் ஆகட்டும். நாங்க இப்பவே உன்னுடைய சுயம்வரத்துக்கு சொல்லி அனுப்புறோம். இளவரசர் அந்த துப்பட்டாவை பத்தி யாருக்கிட்டயுமே எதையுமே சொல்லல. ஏன்னா அதை அவரு ரகசியமா வச்சுக்க நினைச்சாரு, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. நகரத்துல இத பத்தி தண்டோர போட்டாங்க. இப்ப இந்த விஷயம் சுந்தர்லாலுக்கும் தெரிஞ்சு போனதுனால, சந்தியா, நீயும் சுயம்வரத்துக்கு போயாகணும். உங்க அப்பா சரியாதாம்மா சொல்றாரு. நகரத்துல இருக்கிற எல்லா பொண்ணுகளும் சுயம்வரத்துக்கு போறாங்க. நீ போகல அப்படின்னா ராஜாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. அவரு ராஜ்யத்துல இருக்கிற எல்லா வயசு பொண்ணுங்களையும் சுயம்வரத்துக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிருக்காரு. ஆனா அம்மா, நான் அங்க போறதுல எந்த ஒரு லாபமும் இல்ல. நான் பார்க்க எவ்வளவு கருப்பா இருக்கேன். இளவரசர் தலை நிமிந்து கூட என்ன பார்க்க மாட்டாரு. அப்புறம் நான் எதுக்காக அங்க போகணும்? இங்க பாருமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. உன்னோட தலையெழுத்துல ராஜ வாழ்க்கை எழுதிருந்துச்சுன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ உன்னுடைய கடமைய மட்டும் பண்ணிட்டு வா, போமா. நகரத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உடனே சுயம்வரத்துக்கு கிளம்புனாங்க. இளவரசரோட பிறந்தநாள் அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு. ஆனா இளவரசரோட பார்வை அந்த பொண்ணு தேடிக்கிட்டு இருந்துச்சு. எந்த பொண்ணு இந்த துப்பட்டாவை போட்டுக்கிட்டு வரா அப்படிங்கறத. சந்தியா பரிசா கொடுத்த அந்த ஆடையை தான் இளவரசர் இன்னைக்கு போட்டிருந்தாரு. இதுல அந்த பொண்ணு யாருமே இல்ல. இது யாரோட துப்பட்டா? என்னோட இந்த திட்டம் வீணா போயிருமோ? இளவரசர் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சந்தியா அப்பதான் அரண்மனைக்குள்ள வந்தா. இளவரசரை பார்த்து சந்தியா ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. ஏன்னா அவ தைச்சு கொடுத்திருந்த ஆடையை இளவரசர் இன்னைக்கு போட்டிருந்தாரு. இளவரசர் நான் தைச்சு கொடுத்த ஆடைய போட்டிருக்காரு அப்படின்னா நான் தைச்சு கொடுத்த ஆடை இளவரசருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அப்பா அம்மா இத பார்த்தாங்கன்னா உண்மையில ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதல்ல அவங்க கிட்ட போய் இத சொல்லணும். சந்தியா இளவரசரை பார்த்து இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ இளவரசரோட பார்வை சந்தியா போட்டிருந்த துப்பட்டா மேல போச்சு. இவதா நான் தேடிக்கிட்டே இருந்த பொண்ணு. இந்த சுயம்வரத்தை நான் எதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணுமா? என்னோட மனைவிய நான் தேர்ந்தெடுக்கணும். நான் எந்த பொண்ணை தேடிக்கிட்டே இருந்தனோ அந்த பொண்ணு ஏன் முன்னாடி இருக்கிறா. அவ பேர் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் போட்டிருக்கிற இந்த துணி அவ கொடுத்த அன்பளிப்பு. அந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா? எல்லா பொண்ணுங்களும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதுல யாருமே அந்த ஆடைய தைச்சு கொடுத்ததில்ல. சந்தியாவுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவளால எதுவும் சொல்ல முடியல. அப்ப உடனே இளவரசர் இறங்கி சந்தியாவோட கைய வந்து பிடிச்சாரு. இளவரசே, நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். என்னை விட அழகான பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. சந்தியா, காதலுக்கு மனசு தேவை. நான் உன்னை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அன்பளிப்பை தெரிய வச்சிருச்சு. உன்னோட துப்பட்டவோட அந்த துண்டு கதவுல மாட்டிருந்துச்சு. இப்படிதான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். இல்லைனா எனக்கு உண்மை தெரிய வந்திருக்காது. நான் உன்னை எப்படி பார்க்கறேன்னா, இந்த உலகத்திலேயே நீதான் ரொம்ப அழகான பொண்ணு. சந்தியா அவளுடைய துப்பட்டாவை பார்த்தா அப்ப கீழே அந்த துப்பட்டா கிழிஞ்சிருந்துச்சு. அதை பார்த்து எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இளவரசர் பேசுனதை கேட்ட உடனேயே சந்தியா ரொம்ப வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னா. அதுக்கப்புறம் சுந்தர்லாலையும் சாந்தியையும் அவங்க அரண்மனைக்கு வர சொன்னாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து சந்தியாவுக்கும் வீர் பிரதாப் சிங்குக்கும் கல்யாணமும் நடத்தி வச்சாங்க. இன்னைக்கு சந்தியாவோட வாழ்க்கையில உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் வந்திருந்துச்சு. Thanks for watching.